அன்பான தமிழ் உள்ளங்களே, உங்களை ஷெக்மத் ஸ்டார் சி சேனலுக்கு அன்போடு வர வைக்கிறேன். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, உங்களோட காதல் வாழ்க்கை ஒரு பார்வை. அது வந்து இப்போ பாஸ்ட் எனர்ஜி, ப்ரெசன்ட் எனர்ஜி, ஃப்யூச்சர் எனர்ஜி தான் பார்க்க போகிறோம். என்ன நடந்தது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது அப்படின்னு. ஸோ தட் இது வந்து உங்களோட எனர்ஜியோட மேட்ச் ஆகுதான்னு நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தும்னு சொல்ல முடியாது. நான் ஒரு பயில் தான் பண்ண போகிறேன், கொஞ்சம் டீட்டெயில்டாக பண்ணுறதுனால. ஸோ மெயின் எனர்ஜி நான் இப்போ என்ன பார்க்குறேன் அப்படின்னா, மாஸ்குலின் வந்து ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷனில் இருக்காங்க. அட் ப்ரெசன்ட் எனர்ஜி கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் நைட் மேர், அதாவது ஒரு கொடூரமான கனவு அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்களால முழிக்கணும்னு நினைக்கிறாங்க, அது வந்து முழிக்க முடியல. அந்த அப்படி தான் ஒரு எனர்ஜி எனக்கு கிடைக்குது. ப்ளீஸ் பெருஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை பாஸ்ட், ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர். ப்ளீஸ் பெருஸ் கலெக்டிவோட காதல் வாழ்க்கை என்ன நடக்குது, காதல் வாழ்க்கை ஒரு பார்வை. கலெக்டிவோட காதல் வாழ்க்கை ஒரு பார்வை ஸ்பிரிட்ஸ் ப்ளீஸ். திஸ் இஸ் த பாஸ்ட் எனர்ஜி. ரீசன்ட் பாஸ்டில் அவங்க காதலை கிரவுண்ட் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. அட் ப்ரெசன்ட் மூன் இல்லூஷன்ஸ், கன்ஃபியூஷன்ஸ், அதே சமயம் வந்து சைக்கிக் எபிலிட்டிஸ். ஓ மை காட், ட்வின் ஃப்ளேம் ஜெரி, டெம்பரன்ஸ், நியர் ஃப்யூச்சரில் பொறுமையாக இருக்கணும் நீங்கள் ரொம்ப. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். எம்ப்ரஸ் எனர்ஜி, உங்கள் எனர்ஜியில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபெமினன், கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்களோட க்ரியேட்டிவ் ப்ராசஸில் இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து யூ ஆர் க்ரியேட்டிங் சம்திங், அதில் தான் இருக்கீங்க. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா சக்தி, யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். ஸோ இது ரொம்ப கிளியராக இருக்குது பார்த்தீங்களா. டெம்பரன்ஸில் இருக்கிறது பார்வதி தான். பார்வதி தனியாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து சிவன் அவங்களோட வந்து சேர்ந்துருவாங்க. ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான். பொறுமையாக இருந்தால் அவங்க காதல் நிச்சயமாக வெற்றி தழுவும். அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே தேவையில்லை. ரீசன்ட் பாஸ்டில் இந்த மாஸ்குலின் எனர்ஜி இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஏதோ ஒன்று நடந்திருக்கு, கிரவுண்ட் ஆகலை. இந்த ரீசன்ட் பாஸ்டில் அவங்க இதை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க ஃபார் ஷுர். லுக் அட் திஸ் மேன் ஹோல்டிங் எ காயின். மேபி அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் இதை கிரவுண்ட் பண்ணாமல் விட்டுருக்கலாம். சீயிங் யுவர் வேல்யூ, பொறுமையாக இருங்க. காமிக் பீப்புள் வந்து ஏதோ ஒரு வேலை பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அகெயின் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். இந்த மாஸ்குலின் உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அதே சமயம் வந்து அவங்க வந்து ரீசன்ட் பாஸ்டில் ஒரு இந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ண அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. அதை எடுத்துக்கல, அதை வந்து சரியாக யூஸ் பண்ணிக்கல. அவங்க ஒரு முட்டாள் அப்படிங்கிறத வந்து அவங்க நல்லாவே ரியலைஸ் பண்ணுறாங்க இப்போது அட் ப்ரெசண்ட். ஏன்னா இந்த காமிக் எனர்ஜி அவங்கள ஏதோ நியர் ஃப்யூச்சரில் அவங்கள ஏமாற்றலாம், இல்லைனா இது வந்து இட்ஸ் கோயிங் ஆன் நவ் அட் ப்ரெசன்ட். ஏன்னா மாஸ்குலின் வந்து நான் 9 ஆஃப் சோல்ஸ் எனர்ஜியில் பார்க்குறேன். ஸோ அவங்க இப்போ ஒரு ரிசெப்ஷன் கோத்ரூ பண்ணலாம், அதாவது ஒரு துரோகம், நம்பிக்கை துரோகம். அது அந்த ஆனால் நல்லதுக்கு தான் நடக்குது அது. அதனால தான் அவங்களுக்கு இந்த காமிக்கோட ஒரிஜினல் ஃபேஸ் என்ன அப்படின்னு தெரியுது. இப்போது தெரியுது, எல்லாம் தெரிய போகுது நியர் ஃப்யூச்சரில். ஒரு வார்னிங் இந்த மாஸ்குலுக்கு என்ன அப்படின்னா, நியர் ஃப்யூச்சரில் திரும்பவும் இந்த காமிக் வந்து இதே மாதிரி நீங்கள் பண்ண பழைய தப்பவே பண்ண வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. லைக் மேன் ஹோல்டிங் அ காயின். மேபி ரீசன்ட் பாஸ்டில் இந்த மாஸ்குலின் பணத்தை தேர்ந்தெடுத்துருக்கலாம். ஆனால் இப்போது அட் ப்ரெசன்ட் எனர்ஜி இந்த மாஸ்குலின் உங்களை பயங்கரமாக வேல்யூ பண்ணுறாங்க. தே ஆர் லுக்கிங் அட் யூ லைக் சம் மேஜிக்கல் பீயிங். நீங்கள் வந்து எங்கேருந்து எப்படி உங்களால் எப்படி இருக்க முடியுது எப்படி? மேபி அவங்க உங்களோட சைக்கிக் எபிலிட்டிஸை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. உங்களோட இன்ட்யூஷன் வந்து ரொம்ப ஸ்பாட் ஆன். அதாவது நீங்கள் என்ன சொன்னாலும் சரியாக இருக்குது, இல்லைனா வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது, இல்லை நீங்களே ஒரு பிளஸ்டு சோல் அப்படின்னு தான் அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் ரொம்ப ரேர் பீஸ்னு தெரியும். உங்களோட வேல்யூ என்ன அப்படின்னு இந்த மாஸ்குலினுக்கு இப்போ ப்ரெசன்ட் எனர்ஜியில் நல்லாவே தெரியுது. நியர் ஃப்யூச்சரில் ஏமாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி இந்த மாஸ்குலினை யாராவது ஏமாற்றலாம். ஃபெமினின் உங்களை இந்த மாஸ்குலினை ஏமாற்ற ட்ரை பண்ணலாம்.
2 எனர்ஜியுமே நான் பார்க்குறேன். ஏன்னா உங்களோட எனர்ஜி பார்த்திங்கன்னா ரெண்டுமே தனியாக தான் இருக்குது. திங்கிங் உமன், திங்கிங் மேன் இப்போ உங்கள் கரண்ட் எனர்ஜியில். பட் நியர் ஃப்யூச்சரில் ஐம் சீயிங் எ டிசெப்ஷன். சரி, நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இப்போது இந்த மாஸ்குலின் எனர்ஜி இருக்கிறது வந்து ஒர்க்கிங் ஆன் 3rd சக்ரா, சோலார் பிளெக்ஸஸ். ஸோ இந்த சோலார் பிளெக்ஸஸில் ஒர்க் பண்ணால் தான் அவங்களோட ஹார்ட் சக்ரா வந்து ஓப்பன் ஆகிறதோ ஹீல் ஆகிறதோ இதெல்லாம் நடக்கும். பட் இன்னும் அவங்களோட ஹார்ட் சக்ரா வந்து ஹீல் ஆயிடுச்சு அப்படின்னா இல்லை. ஹீ நீட்ஸ் டு ஒர்க் ஆன் ஷேடோ சைட். இந்த ஷேடோ ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க, அது பண்ணணும். கண்டிப்பாக இந்த மாஸ்கில் நைட் மேர் கோ த்ரூ பண்ணுறாங்க, சம் கைண்ட் ஆஃப் டிசெப்ஷன். மேபி அந்த எனர்ஜி தான் வந்து இப்போது இருக்கா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போது அட் ப்ரெசென்ட் மேபி இது இன்றைக்கி நேற்று இது நடந்திருக்கலாம். இந்த ரியலைசேஷன் இம்மீடியட்டாக தே ஆர் கோயிங் த்ரூ சம் கைண்ட் ஆஃப் டிசெப்ஷன். லெட்ஸ் see. Oh my God, free yourself. It's time to take back control of your life. மேபி இந்த மாஸ்குலினுக்கு சொல்கிறாங்க பிரபஞ்சம், அவங்க வந்து இந்த காமிக் கிட்டேருந்து அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும், அவங்க லைஃபோட கண்ட்ரோலை. மேபி இந்த காமிக் வந்து ரொம்ப இந்த மாஸ்குலினை கண்ட்ரோல் பண்ணி நான் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. யாருமே நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுதான் உண்மை. நம்ம யாரையாவது கண்ட்ரோல் பண்ண விடுறோன்னா ஒன்றா நம்ம கோழை, நம்மளுக்கு வந்து நம்ம வாழ்க்கையை வாழ தெரியல. யார் வேணால் என் வண்டியை ட்ரைவ் பண்ணுங்க, நான் பேக் சீட்டில் உட்காந்துருக்கேன்னு சொல்கிறேன், அந்த ஒரு கோழைத்தனம் தான் காரணம். ஸோ மேபி இந்த மாஸ்குலினுக்கு சொல்கிறாங்க, இட்ஸ் டைம் டு டேக் பேக் கண்ட்ரோல் டு யுவர் லைஃப். சொல்லியிருக்கலாம் பாஸ்டில். ஓ மை காட், இந்த மாஸ்குலின் வந்து இந்த காமிக் எனர்ஜிலேருந்து ஃப்ரீ பண்ணி வந்திருந்துருக்கணும். பட் அவங்க வந்து பணத்தை தேர்ந்தெடுத்து காமிக்கோடையே இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்க பணத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம் உங்களை விட. ரிட்ரீட். இட்ஸ் டைம் டு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்ட். மேபி இப்போது அந்த மாஸ்குலின் வந்து உங்களோட எங்கேயாவது வெளியில் ஒரு ட்ரிப் பிளான் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லை பிளான் பண்ணலாம். ஆனால் நியர் ஃப்யூச்சரில் ஒரு டிசெப்ஷன் இருக்குது. ஆனால் அது வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை வந்து பாதிக்காது, எந்த விதத்துலையும் அது பாதிக்க போகிறதில்ல. அடுத்தது அன்ரெக்வைட்டட் லவ். ஐ டோல்ட் யூ ரைட். காமிக் எனர்ஜி ரீசன்ட் பாஸ்ட்லேயே வந்து இந்த மாஸ்குலின் இந்த காமிக் எனர்ஜியை விட்டு வெளியில் வந்திருக்கணும். அன்ரெக்வைட்டட் லவ், அதான் இந்த மாஸ்குலோட காதல் கிடையாது. அது இப்போ இந்த மாஸ்குலினுக்கு நல்லாவே புரியுது. ஸ்பிரிட் சொல்கிறாங்க, கோ ஃபார் அ ட்ரிப். லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஷிப், ஓ மை காட், லெட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஹெல்ப் யூ வந்து எல்லா ரீடிங்லேயும் வருது. ஐ டோன்ட் நோ வை. மேபி இந்த மாஸ்குலின் வந்து இந்த மாதிரி ஏதாவது மாட்டிகிட்ருக்காங்க டிசெப்ஷனில் அப்படின்னா டைரெக்டாக வர முடியாது. அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்னால் லிட்டரலாக ஃப்ரெண்ட்ஸே யூஸ் பண்ணணும், ஏதாவது அதர் மீன் யூஸ் பண்ணி உங்களோட கம்யூனிகேட் பண்ணுறது தான் கைடன்ஸ். ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ். ஸோ இந்த டிசெப்ஷன்லேருந்து இந்த ஹீலிங் ப்ராசஸ்க்கு இந்த மாஸ்குலின் வரதுக்கு என்ன கைடன்ஸ் அப்படின்னா, ப்ளேஃபுல்லாக இருக்கணும், அதாவது சந்தோஷமாக இருக்கணும், உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது காதலில் ஃபோக்கஸ் பண்ணால் இந்த துரோகத்தை பற்றி அவங்க பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்தது உங்களோட காதல் தான் அவங்களோட ஃபேமிலி இஷ்யூஸை ஹீல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் ஃபெமினின், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். டு ரீகேப்சர் ரொமான்ஸ், அலோ யுவர் இன்னர் யூத்ஃபுல் ஸ்பிரிட் ஆஃப் ஃபன் டு ஷைன். நீங்கள் இந்த காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரணுன்னாவே மெயினாக என்னென்னா, உங்களுக்குள்ளே இருக்க அந்த குழந்தைத்தனத்தை வெளியில் கொண்டு வரணும். அதுதான் இந்த காதலுக்கு தேவையான எனர்ஜி. அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் யுவர் லவ் லைஃப் பெனிஃபிட்ஸ் ஆஸ் யூ ஃபர்கிவ் யுவர் பேரண்ட்ஸ். மேபி பேரண்ட்ஸை ப்ளேம் பண்ணுறது, நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்கிறது, இல்லைனா ஒரு க்ரெட்ஜோடு சுற்றிட்டுருக்குது. க்ரெட்ஜ்னால் ஒரு கோவம், அதோடு சுற்றிட்டுருக்குறதுலாம் இனிமேல் வந்து வேலைக்காவது. அவங்க அப்படி தான், அவங்க பண்ணது தப்பு தான் அப்படின்னு விட்டுடுங்க. மேபி இந்த மாஸ்குலினுக்கு நிறைய பாஸ்ட் வூன்ஸ் இருக்கலாம், ஃபாதர் வூன்ஸ், மதர் வூன்ஸ், இதெல்லாம் இருக்கலாம். ஜஸ்ட் ஹீல், அவ்வளோதான். ஃபர்கிவ் அண்ட் ஹீல். அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்க பண்ணாங்க, அவ்வளோதான். அதோட முடிச்சுக்கோங்க. அதை பற்றி நீங்கள் இப்போ புலம்புறதுல உங்கள் வாழ்க்கை தான் வேஸ்ட் ஆகுது. இட்ஸ் டைம் டு டிஸ்கனெக்ட் ஃப்ரம் த வேர்ல்ட், ஆஸ்க் ஃபார் அண்ட் அக்செப்ட் சப்போர்ட் ஃப்ரம் அதர்ஸ். இந்த மாஸ்குலினுக்கு மெயின் கைடன்ஸ் என்ன அப்படின்னா, இந்த மாஸ்குலினால் மட்டும் இந்த விஷயத்தை சாதிக்க முடியாது. ஹீ நீட்ஸ் டு அக்செப்ட் சம் சப்போர்ட் டு கிரவுண்ட் திஸ் கனெக்ஷன். ஸோ இந்த ரீசன்ட் பாஸ்டில் இந்த மாஸ்குலின் வந்து ஒரு சந்தர்ப்பம், ஒரு
அரிய வாய்ப்பு இந்த மாஸ்குலினுக்கு கிடைச்சது. எப்படின்னா, இந்த அன்ரெக்வைட் லவ்லேருந்து ஃப்ரீ பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களை ஒரு 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 ட்ரிப் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையே வேறு மாதிரி டேர்ன் எடுத்திருக்கும். பட் அது வந்து அவங்களே அவங்கள வந்து ஒரு சிறைக்குள்ளே போட்டுக்கிட்டாங்க, மணியை சூஸ் பண்ணி. அது யானை தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டது. அதுதான் நான் இங்கே பார்க்குறேன். பிரபஞ்சம் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். மெயினாக உங்கள் சைக்கிக் எபிலிட்டிஸ், நீங்கள் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இங்கே கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ட்ரஸ்ட் யுவர் இன்ட்யூஷன். உங்களுக்கு வந்து தோன்றது வந்து சரியாக இருக்கும். உங்களுக்கு டக்குன்னு ஒன்று தோணும் அப்படின்னா அதை நம்புங்க. நீங்கள் வேறு யாரையும் நம்பணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் கைடிங். ஆனால் எல்லா ஃப்ரெண்டையும் நம்பி உங்களோட ஃப்யூச்சர் பிளான்லாம் சொல்லாதீங்க. ஜஸ்ட் use them for that one purpose, to send some message or send some information. வேறு எதுக்குமே அதை யூஸ் பண்ணாதீங்க, எதையுமே டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்களோட ஃப்யூச்சர் பிளான் நீங்களே வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு அந்த ஹெல்ப்பை மட்டும் எடுத்துக்கோங்க. அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்கிறதுக்காக உங்களோட பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சருக்கு ஃப்யூச்சர் பிளான்லாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நேராக அவங்க காமிக்கிட்ட போய் சொல்லிடுவாங்க. ஸோ இது வந்து டைம் பீயிங்க்கு தான் பிரபஞ்சம் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்ட் உங்களை சுற்றி இருக்காங்க, யூஸ் தெம். ஸோ இப்போ ப்ரெசென்ட் எனர்ஜி உங்கள் கனெக்ஷன் நல்லா இருக்குது. பட் நியர் ஃப்யூச்சரில் ஒரு டிசெப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இல்லை, கண்டிப்பாக ஃபெமினின் உங்களுக்கு கிடையாது, இது மாஸ்குலினுக்கு. ஸோ அதை ஓவர் கம் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து சும்மா இந்த அப்செட்டாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி இல்லாமல் தே நீட் டு பிரிங் பேக் தட் ஹாப்பி எனர்ஜி, அதாவது ப்ளேஃபுல் எனர்ஜியை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த ஃபேமிலி இஷ்யூ, அந்த வூண்ட்ஸ் எல்லாம் மறைஞ்சு போயிடும். ஏன்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்து ஹாப்பினஸில் இருக்கும். அந்த ஹாப்பினஸை தரக்கூடியது கவுண்டர் பார்ட் மட்டும்தான். அன்வர்த்தி, யூ ஆர் அ பெட்டர் பர்சன் தேன் ஐ எம். நவ் இந்த மாஸ்குலின் வந்து ரொம்ப தங்கிலிஷ். இந்த மாஸ்குலின் வந்து இப்போ ரொம்ப கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறாங்க. ரீசன்ட் பாஸ்டில் அவங்க வந்து உங்களுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. மேபி இந்த பாஸ்டில் இந்த மாஸ்குலின் மணியை சூஸ் பண்ணதுக்கு காரணம் அவங்க வந்து உங்களுக்கு சரியான ஆள் இல்லை. ஏன்னா யூ டிசர்வ் பெட்டர். மேபி உங்களை வந்து அவங்க ரொம்ப ஹை ஸ்டாண்டர்டில் வச்சுருந்தனால இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் இல்லாமல் நான் எப்படி உன்னை நல்லா பார்த்துப்பேன், இது வந்து ஒரு லேம் எக்ஸ்கியூஸ் தான். ஆனால் அப்படி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. மேபி அவங்க மணி மைண்டடாக இருக்கலாம், அதை கவர் பண்ணுறதுக்கு அவங்க இப்படி சொல்லலாம் ஃபியூ கேஸஸில். பட் அவங்க வந்து கொஞ்சம் உங்களுக்கு தகுதியானவங்க இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கில்ட்டி கான்ஷியஸ், இல்லைன்னா வந்து இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு இருக்குது, ஓவர்வெல்ம்டு. இப்போ வந்து அட் ப்ரெசன்ட் எனர்ஜி இந்த மாஸ்குலின் வந்து ஸ்ட்ரெஸ், த ஸ்ட்ரெஸ் ஃப்ரம் this is draining me, so he's so stressed out. மேபி நான் தான் சொல்கிறேனே, இந்த டிசீட் வந்து இப்போது ப்ரெசன்ட் எனர்ஜி மட்டும், இது ப்ரெசன்ட் எனர்ஜி, இந்த எனர்ஜிக்கு வந்தோடனே இந்த மாஸ்குலினுக்கு இந்த துரோகம் நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஃபேமிலியில் பண்ணியிருக்கலாம், இல்லைனா வந்து காமிக் பீப்புள் பண்ணியிருக்கலாம், இல்லை ஒர்க் பிளேஸில் நடந்திருக்கு. எப்படி என்ன நடந்திருந்தாலும் சரி, அதுக்காக வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு போகாமல் இட்ஸ் ஜஸ்ட் அந்த ப்ளேஃபுல் எனர்ஜி, ஓகே நடந்துருச்சு பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த ஃபோக்கஸை வந்து கனெக்ஷன்லேயோ இல்லை வந்து அவங்களுக்கு எந்த விஷயங்கள் பிடிக்குமோ அதில் போட சொல்லி தான் கைடன்ஸ். ஸோ அப்படி போட்டால் வந்து அவங்களால ஈஸியாக அந்த சுச்சுவேஷன் விட்டு வெளியில் வந்துட முடியும். ஏன் இதை சொல்கிறாங்கன்னா தட் வில் லீட் டு யூனியன், நியர் ஃப்யூச்சர் எனர்ஜி, செல்ஃப் லவ். ஸோ ஃபெமினின் உங்களுக்கு பக்கா கைடன்ஸ். ஐ எம் ஸ்டில் ட்ரைங் டு ஹீல். இது என்ன நடந்தாலும் சரி, இது மாஸ்குலினோட ப்ராப்ளம். உங்களோட கைடன்ஸ் என்ன அப்படின்னா மைண்ட் யுவர் பிஸ்னஸ், ரிஃப்ளெக்ஷன், பீயிங் அவே ஃப்ரம் யூ ஹஸ் அலோட் மீ டு கெயின் கிளாரிட்டி. ஸோ உங்களோட வேல்யூ இந்த மாஸ்குலினுக்கு வந்து இப்போ புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த பெட்ரயல் நடக்கும்போது தான் ரீயூனியன் பாட்டம் டெக்கில். ஸோ உங்களோட ரீயூனியன் கன்ஃபார்ம்டு. அதனால தான் இங்கே சிவன் பார்வதி வந்திருக்காங்க. we will always come back to each other. So if it's a twin flame, obviously you are going to come back together. பட் அதுக்கு நீங்கள் போட வேண்டிய வேலைகளை நீங்கள் போடணும். Again I am seeing this 9 of Swords energy. ஸோ உங்களுக்கு ரீயூனியன் இருக்குது, ரீகன்சிலியேஷன் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு தான் பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஃபெமினின் நீங்கள் உங்கள் பாட்டில் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. யூ ஆர் த திங்கிங் உமன், யூ ஆர் இன் யுவர் பவர். இப்போதைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது செல்ஃப் லெவலில் மட்டும்தான். இந்த டிரான்சிஷன், இந்த மாறுதல்கள் எல்லாமே வந்து மாஸ்குலின் எனர்ஜி அவங்க தான் வந்து கொண்டு வரணும். ஏன்னா நீங்கள் இங்கே பவரில் நிற்கிறீங்க. இட்ஸ் எ ட்வின் ஃப்ளேம் எனர்ஜி. இதில் நீங்கள் நின்றுட்டீங்க, ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க பார்வதியோட எனர்ஜியில். பட் வேர் இஸ் ஈஸ்வரன்?
வேர் இஸ் masculine, வேர் இஸ் த எம்ப்ரஸ், ஸோ வேர் இஸ் த எம்பரரை காணோம். எம்பரர் என்ன பண்ணிகிட்ருக்கார் அப்படின்னா ஒரு டிசெப்ஷனில் மாட்டிகிட்ருக்கார். ஸோ அவங்களுக்கு வந்து நிறையா வந்து மெயின் கைடன்ஸ் என்ன அப்படின்னா ஒர்க் ஆன் யுவர் ஷேடோ சைட். யூ நீட் டு ஹீல் அ லாட். ஃபேமிலி இஷ்யூ, பெட்ரேயல், ஃப்ரெண்ட்ஸ் பெட்ரேயல், ஒர்க் பிளேஸ் பெட்ரேயல், இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் இன்னும் ஹீல் ஆகலை, அவ்வளோதான் விஷயமே தவிர அந்த ஹீல் ஆகிறதுக்கு தான் இதை ட்ரிகர் பண்ணிகிட்டே இருக்காங்க பிரபஞ்சம். ஸோ அதை நீங்கள் வந்து மன்னிக்க கற்றுக்கோங்க, மறந்துட்டு முன்னாடி போக. ஒரே ஒரு சீக்ரெட் மட்டும் சொல்கிறேன். இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் லைஃப். உங்களை சுற்றி இருக்கவங்க என்ன துரோகம் பண்ணாலும் உடனே அதுக்கு வந்து பழி வாங்குறேன்னு போக வேண்டாம், கவுந்து படுத்துட்டு அழ வேண்டாம். அழுங்க, யாரும் வேணான்னு சொல்ல. ஒரு நாள் அழுறீங்களா, கண்ணை துடைச்சிட்டு எந்திரிங்க. சரி, ஓகே, இப்போ நான் என் வாழ்க்கையில் என்ன பண்ண போகிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அடுத்தது நான் என் வாழ்க்கையை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு என்ன, ரெண்டே விஷயந்தான். நான் அதுக்கப்புறம் அடுத்தவங்க. இது வந்து சுயநல நான் கிடையாது. உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதுக்கான அந்த செல்ஃப் லவ். பாருங்கள், எப்பவுமே கையில் தராசோடையே அலையுங்க. எது உங்களுக்கு நல்லது. ஒரு காமிக்கு நீங்கள் யாருக்காவது உதவி செய்ய போகிறனாலும் சரி, அந்த உதவி வந்து நம்ம சொல்லுவோம், வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி செஞ்சுட்டு போயிருங்க. அதனால் ஒரு பலன் வரணும், இல்லைனா வந்து இந்த மாதிரி பணத்துக்காக பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணி இந்த மாதிரி மாட்டிக்காதீங்க. இது வந்து பார்க்குற எல்லாத்துக்குமே ஒரு கைடன்ஸ். உங்களுக்கு மேபி இப்போது இந்த எனர்ஜி செட் ஆகலை, இல்லை இது என்னோடது இல்லை அப்படின்னு நினைக்கலாம். பட் இதை நீங்கள் பார்க்குறதுக்கு காரணமே என்னென்னா, நியர் ஃப்யூச்சரில் உங்களுக்கு இது வரப்போகுது. பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே வார்ன் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷனை நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்நேரம் வந்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிருப்பீங்க, இல்லைனா அட்லீஸ்ட் ஒரு ஹாப்பி ட்ரிப்பாவது போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ யூ ஹாவ் ஸ்பாயில்டு யுவர் லைஃப். அதுதான் யோசிச்சு பண்ணணும்னு சொல்கிறது. கண்டிப்பாக இதுலேருந்து உங்களால் மீண்டு வெளியில் வர முடியும். நிச்சயமாக ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுங்கள். அன்ரெக்வெட்டட் லவ் மேபி உங்களோட சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் விட்டுட்டு வரணும். அடுத்தது வந்து உங்களால் ஒரு புது சரித்திரத்தை எழுத முடியும். ஏஸ் ஆஃப் வான்ஸ். பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு புது ப்ரஷ் தருவாங்க, ஆனால் நீங்கள் தான் பெயிண்ட் பண்ணணும். ப்ரஷ்ஷையும் அதுக்கு இல்லை மேஜிக்கையும் தான் அவங்க தருவாங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி வருதோ அதை நீங்கள் தான் பெயிண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். உங்களால் இதெல்லாம் வந்து விட்டுட்டு வெளியில் வர முடியுமானா வர முடியும். இல்லை, நான் இன்னொரு விஷயம் பார்க்குறேன். இந்த மேஸ்குலின், ஏதாவது ஃபியூ கேசஸில் இந்த மேஸ்குலினுக்கு யாருக்காவது சேம் செக்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது வந்து ஒரு சீக்ரெட்டாக நீங்கள் மறைச்சி வச்சுட்ருக்கீங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு கம் அவுட். ஸோ அதனால் உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்படுமானா இல்லை. மேபி நீங்கள் பைசெக்ஷுவலாக இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு ரியலைஸ் தட் விச் இஸ் யுவர் ட்ரூ லவ் அப்படின்னு. இது எல்லாமே நடக்கிறது நல்லதுக்குன்னு எடுத்துக்கோங்க. பட் நீங்கள் எதையுமே மறைச்சி வைக்க முடியாது. It is going to come out. Some secrets are going to come out for sure. So உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். டவர் மூமெண்ட். எஸ், த ப்ரெசன்ட் எனர்ஜி. மை காட். மேரேஜ். காமிக். இந்த மேஸ்குலின் வந்து ஒரு காமிக் எனர்ஜி. ஒரு கொள்ளைக்கூட்ட தலைவியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து எஸ், மோஸ்ட்லி இல்லை அப்படின்னா இந்த கல்யாணம் பண்ணிக்கலாம். ரெண்டு விதமாக ஸ்டோரி இருக்குது. ஸோ நான் ஒரு பைல் பண்ணனால 2 வெர்ஷன் வருது. இந்த மேஸ்குலின் வந்து யாருக்காவது பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருக்குது, எக்ஸ் இருக்காங்க அப்படின்னா ஹீ வாண்ட்ஸ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் ரிலேஷன்ஷிப். வந்து உங்களை நோக்கி பாஞ்சு ஓடி வரணும் அப்படிங்கிறத இந்த மேஸ்குலினோட எனர்ஜி. ஆனால் வந்து அவங்க இப்போ ஏதோ ஒரு டவர் மூமெண்ட்டில் இருக்காங்க, எதுலேயோ ஒன்று மாட்டிக்கிட்டு இருக்காங்க, அவங்களால வர முடியல. டவர் ஏன்னா இதை பற்றின ஒரு ரகசியம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இந்த காமிக்கை பற்றின ஒரு ரகசியம், எவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்களுக்கு பண்ணியிருக்காங்கங்கிற ஒரு விஷயம் மேபி இப்போ தெரியுது. இல்லை அப்படின்னா இந்த மேஸ்குலின் வந்து உங்களை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாங்க. இங்கே இந்த காமிக்ஸ் ரிலேஷன்ஷிப்பை விட்டுட்டு வெளியில் வரணும். அது ஃபேமிலியாக இருக்கலாம், எக்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், ஒர்க் பிளேஸாக இருக்கலாம். அவங்க அந்த இடத்துலேருந்து வெளியில் வரணும்னு நினைக்கும்போது அவங்களுக்கு ஒரு துரோகம் நடக்குது. அதனால் தே ஆர் ஃபீலிங் டவர் மூமெண்ட். அது எல்லாம் உடஞ்சி சுக்கலாக நொறுங்குது அவங்க கனவு. அவங்க ஒரு பிளான் வச்சுருக்காங்க, ஆனால் வந்து பிரபஞ்சம் வேறு பிளான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா அவங்க ஹீல் ஆகலை இன்னும். தே நீட் டு ஹீல். இன்னுமே அவங்களுக்கு வந்து நிறைய ஷேடோ சைட் இருக்குது, இன்னும் காமிக் அட்டாச்மெண்ட்ஸ் இருக்குது, பேட் ஹேபிட்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஹீல் ஆகணும், இதெல்லாம் விடணும்.
அப்போ தான் வந்து அவங்களுக்கு இந்த ட்ராமா நிற்கும். 4 of Wands 2 விஷயம். அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து துரோகி அப்படின்னா டக்குன்னு அவங்கள காமிச்சிடலாம். அப்படி ஒரு பச்சை துரோகம் பண்ணுறவங்க. அதோட உண்மை இப்போ தெரிய வருது. மேபி இந்த மாஸ்குலினை கல்யாணம் பண்ணிக்கிட்டதே வந்து ஒரு துரோகம் தான் அப்படின்னு அவங்க நினைக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போது அவங்க உங்களை கல்யாணம் பண்ணிக்க வரணும்னு ஒரு பிளானோட வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு துரோகத்தில் மாட்டிக்கிட்டாங்க. இல்லைன்னா யாரோ அவங்கள முதுகில் குத்திட்டாங்க. அவங்களால இப்போ உங்களை நோக்கி வர முடியாது. மேபி சம் ட்ராப். நைட் ஆஃப் காயின்ஸ், ஸ்லோ அண்ட் ஸ்டெடி ப்ராசஸ். ஆக்ஷன் எடுக்க போகிறாங்க, ஸ்டெபிலிட்டி. ஏன்னா இந்த மாஸ்குலின் வந்து பாஸ்டில் மணிக்காக தான் வந்து உங்கள் கனெக்ஷனை வந்து ஆப்ஷனாக வச்சுருந்துருக்கலாம். இல்லைனா உங்கள் கனெக்ஷன் சரி இப்போ இல்லை நான் வந்து சம்பாரிச்சிட்டு பார்த்துக்கிறேன் அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு ஏதோ பண்ணது பேக் ஃபயர் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாஸ்குலின் வந்து உங்ககிட்ட இப்போது நியர் ஃப்யூச்சரில் வரும்போது வந்து மணிக்கு வந்து பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்க போகிறதில்ல. 9 of Wands, they want to protect you from a karmic energy. இந்த மாஸ்குலின் வந்து நியர் ஃப்யூச்சரில் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க. he is going to walk away for sure. 7 of Coins, ஹார்ட் ஒர்க் போடுறது ஓகே. King of Wands பவரில் அவங்க வந்து சம் கைண்ட் ஆஃப் பவர் எம்பரராக இருக்க போகிறது இல்லைனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் புரிய போகுது. நியர் ஃப்யூச்சரில் பணம் வந்து ஹார்ட் ஒர்க்கில் தான் வர முடியும். இந்த மாதிரி வந்து கோல்மால் பண்ணியோ இல்லை வந்து ஒரு காமிக்க கிட்ட போய் கொலுடாருனாலையோ வரப்போகிறதில்ல அப்படின்னு ஒரு பக்கா லெசன் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தது இந்த காமிக் ஃபெமின் இவங்க ஏதாவது எக்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மாஸ்குலின் கிட்டேருந்து ஒரு வீடை திருட ட்ரை பண்ணுறாங்க. அதுக்காக தே பிளாக்மெயிலிங் தட் நீ இந்த வீடு எனக்கு தரலனா வந்து நான் உன்னோட லவ்வை போய் ஹார்ம் பண்ணுவேன், இல்லைனா வந்து நான் அவங்கள அப்படி பண்ணிவிடுவேன் இப்படி பண்ணி குழைக்கிற நாய் கடிக்காது ஃபஸ்ட்டு. அப்புறம் பிளாக்மெயில் பண்ணுறது வந்து இல்லீகல். பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா அதை அப்படியே ரெக்கார்ட் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்ணால் போதும். அதோட சாப்டர் அங்கேயே முடிஞ்சு போயிடும். ஸோ இந்த மாதிரி அதை பிளாக்மெயில் ட்ராமா பண்ணால் உடனே வந்து நீங்கள் பயப்படணும்னு அவசியம் இல்லை. அது எப்படி டேக்கிள் பண்ணுறதுன்னு பாருங்கள். ஸோ ஆக்ட் லைக் எ மேன், நாட் லைக் எ கிட். அம்மா வந்து மிரட்டுறாங்கன்னு பயந்து போகிறதுக்கு இந்த காலத்தில் குழந்தைங்களே பயப்பட மாட்டாங்க. ஓ நீ என்னை மிரட்டுறியா, இரு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு. ஸோ இங்கே இருக்கலாம். இன்னும் ஃபாரினில் இருக்க கிட்ஸ்லாம் இரு நான் 911 கால் பண்ணுறேன்ருவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கு இருக்கிற அறிவு நம்மளுக்கும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது பிளாக்மெயில் பண்ணாங்க அப்படின்னா ப்ளீஸ் ரெக்கார்ட் இட், மேக் அ கம்ப்ளைண்ட். அவ்வளோதான். ஒரு லீகல் கம்ப்ளைண்ட் போடுங்க, அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். தட் வில் சேவ் யூ. இந்த மாதிரி ஏதாவது கோர்ட் கேஸ் வரும்போது அவங்க எவ்வளோ கேவலமானவங்கிறத இந்த கேஸை வச்சு நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் வந்து நம்ம தமிழ் அழகாக சொல்லுவோம், எருமை மாட்டு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்காதிங்க. இது வந்து நான் சொல்லலை, பிரபஞ்சம் சொல்கிறாங்க. ஸோ யூ நீட் டு டேக் சம் ஆக்ஷன். அது வந்து ரொம்ப கேல்குலேட்டிவாக எடுங்க. அதே சமயம் வந்து ரொம்ப ஹேஸ்டி ஆக்ஷன்ஸ் வேண்டாம். ஸ்மார்ட் மூவ்ஸ் பண்ண கற்றுக்கோங்க. இந்த மாஸ்குலின் வந்து கண்டிப்பாக நியர் ஃப்யூச்சரில் இந்த ஃபெமினின் உங்களை காப்பாற்றுறதுக்கு ஹீ வில் டூ சம்திங். ஆர் அவங்க இப்போ பண்ணுறதே வந்து உங்களை காப்பாற்றுறது தான் மெயின் இன்டென்ஷனாக இருக்குது. ஸோ ஃப்யூச்சர் ஆஃப் திஸ் கனெக்ஷன் கண்டிப்பாக கிரவுண்ட் ரீயூனியன் பார்த்தாச்சு. ஸோ நியர் ஃப்யூச்சரில் சரி நான் குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி மட்டும் கிளாரிஃபை பண்ணிட்டேன். அது நீங்களா இல்லை வந்து காமிக் எனர்ஜியானு. ஸோ தட் நான் ரெண்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், ஒர்க் பிளேஸ். மேபி இந்த மாஸ்குலின் வந்து இன்னொரு விஷயம், இது வந்து உங்கள் எனர்ஜியை தான் கிளாரிஃபை பண்ணுது. வீல் ஆஃப் ஃபார்ச்சூன், கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் அண்ட் ஸ்ட்ரென்த் கார்டு. ஆப்வியஸாக ஸ்ட்ரென்த் கார்டு வந்தாலே அது நீங்கள் தான் ஃபெமினின் எனர்ஜி. பிகாஸ் டிவைன் ஃபெமினினுக்கு தான் அந்த பவர் இருக்குது. பிகாஸ் யூ ஆர் த பார்வதி சக்தி. ஸோ நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இந்த மாஸ்குலின் நல்லாவே தெரியும் இவங்க காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை உங்களை. பிகாஸ் யூ ஆர் த பவர் ஹவுஸிங்க. உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும். உங்கள்கிட்ட யாராவது வாலாட்டினாங்கன்னா அப்படியே சீவி பின்னாடி செடி நட்டுருவீங்க. ஸோ உங்கள்கிட்ட எல்லாத்துக்கும் கொஞ்சம் பயம் இருக்குது.
உங்களுக்கு வந்து வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு ஃபேவராக திரும்பிட்டுருக்கு. கண்டிப்பாக சி ஒன் திங், இந்த மாஸ்குலின் வந்து என்னைக்கு நேர்மை அப்படின்னு என்ன கிங் ஆஃப் வான்ஸும் அதுதான் நேர்மையாக இருக்கிறது. அதே சமயம் வந்து ரொம்ப நேர்மைனா ரொம்ப அப்படியே ஸ்ட்ரிக்டாக நேர்கோட்டில் போகாமல் அப்படியே ஜென்டிலாக அதே சமயம் நேர்மையாக இருக்கிற ஒரு கேரக்டர். பட் வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு பதவியில் இருக்க ஒரு பர்சன். ஸோ கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி வரும்போது அவங்க வந்து ரொம்ப ரிஜிட்டாக இருக்க போகிறதில்ல, அதே சமயம் வந்து நேர்மையும் தவற போகிறதில்ல. எங்கே யார் இட்ஸ் லைக் நம்மளுக்கு சில இடத்துல ஃபேவர் வேணும் அப்படின்னா அங்கே லைட்டாக ஒயிட் லைஸ் அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ ஒரு புரிதலுக்கு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கிடைக்க போகுது ஃபினான்ஷியலாக. ஆனால் உங்களோட இந்த நேர்மை, நீங்கள் வந்து குயின் ஆஃப் சோர்ஸ் தான். நீங்கள் வந்து நேர்மை அப்படின்னா அந்த கோடு போட்டாங்கன்னா அந்த கோடோட பக்கத்தில் கூட போக மாட்டீங்க. ஏன்னா கிராஸ் பண்ண எங்கே தெரியாமல் அந்த பக்கம் போயிடுமோன்னு பயத்தில். இட்ஸ் நாட் பயம். யூ வாண்ட் டு பி ஸோ க்ளீன்னு சொல்ல முடியாது, ஸோ லாயல் அண்ட் ஸோ டெடிக்கேட்டட். யூ ஆர் அ வெரி லாயல் பர்சன். உங்களுக்கு வந்து யூ கான்ட் லை. அதே மாதிரி பொய் சொல்கிறதையும் உங்களால் பொறுத்துக்க முடியாது. யூ won't accept it. ஸோ இந்த எனர்ஜி தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸை கொண்டு வரப்போகுது. ஸோ இந்த மாஸ்டர் வந்து ஐ எம் சீயிங் 2 energies. இன் ஃபியூ கேசஸில் இந்த மாஸ்டர் இந்த டவர்லேருந்து மீண்டு வர்றது கஷ்டம், அன்லெஸ் அண்ட் அன்டில் அவங்களுக்கு வந்து டிட்டர்மினேஷன் இல்லை அப்படின்னா. ஸோ இஃப் தட்ஸ் அ கேஸ், feminine, a king of pentacles is waiting. நியர் ஃப்யூச்சரில் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. பிகாஸ் யூ ஆர் த எம்ப்ரஸ். ஆப்வியஸ்லாக சுயம்பரம் நடக்கும். சுயம்பரத்தில் உங்கள் ஆப்ஷன் தான். பாட்லஸ் இன் யுவர் கோட். நீங்கள் எது வேணுமோ நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. பட் யூ ஆர் கோயிங் டு ஹாவ் ஆப்ஷன்ஸ் இல்லை, ஆப்ஷன். ஒரு ஆப்ஷன் எதிர் இவங்க இல்லைன்னா நீங்கள் புதுசாக மீட் பண்ண போகிற ஆள். இது வந்து உங்கள் நேர்மைக்கு பிரபஞ்சம் கொடுக்க போகிற பரிசு. ஸோ ஏன்னா இந்த பாஸ்டில் இந்த மாஸ்டர் வந்து there is something. அதனால் அவங்க ஒரு விஷயத்தை கோ த்ரூ பண்ணுறாங்க. இப்போ நிறைய டவர் நடக்குது, ரியலைசேஷன் இருக்குது. கண்டிப்பாக அவங்க திருந்த தான் போகிறாங்க. பட் ஷேடோ சைடெலாம் இருக்கா அப்படின்னா இருக்குது. அது வந்து நீங்கள் தான் வந்து வே பண்ண போகிறீங்க. பிரபஞ்சம் வந்து கம்ப்ளீட்டாக உங்களை ஃப்ரீயாக விட்டாங்க. நான் வந்து கூட்டிகிட்டு வரேன், உனக்கு வேணும்னா எடுத்துக்கோ, இல்லை அப்படின்னா நாங்கள் உன்னை கைவிட போகிறதும் இல்லை. ஆல்ரெடி யூ ஆர் கோயிங் டு ஹாவ் சம்படி இன் யுவர் லைஃப். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆப்ஷன். நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க உங்களுக்கு யார் வேணும் அப்படிங்கிறத. இது வந்து ஃபியூ கேசஸில் எல்லாருக்கும் பொருந்தாது. அதர்வைஸ் இந்த மாஸ்டர் வந்து உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வரும்போது வந்து ஒரு ஸ்டேபிளாக ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ஸ்டேபிளாக வருவாங்க. உங்களோட இந்த நேர்மைக்கு பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு நிறையா பரிசு கொடுக்கும்போது கிராஜுவலாக இந்த மாஸ்டரோட வெல்த்தும் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா நீங்கள் வந்து மைடாக ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். அதனால் நீங்கள் இந்த மாஸ்குலின் வாழ்க்கையில் காலடி எடுத்து வச்சோன்னையும் அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனும் வந்து பயங்கரமாக பூம் ஆகும். அவங்க வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான். நீங்கள் அப்படின்னா அந்த மாஸ்குலின் ரொம்ப சாஃப்ட் ஜென்டில் தான். இட்ஸ் லைக் யுவர் பெட். ஏன்னா உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும். பட் நீங்கள் மிஸ்ட்ரீட் பண்ணுறது அதெல்லாம் இங்கே இல்லை. ஜஸ்ட் யூ ஆர் கோயிங் டு அப்ரிஷியேட். நீங்கள் ரொம்ப அழகாக பாதுகாப்பாக பார்த்துக்கிற ஒரு ஏஞ்சலிங்க, ஒரு இன்ஃபினிட் நாலேஜோட இந்த மாஸ்குலினை கரெக்டாக கைட் பண்ணக்கூடிய ஒரு நேர்மையை தவறாத ஒரு ஜீவன். ஸோ இந்த மாஸ்குலின் வந்து கொஞ்சம் பிளஸ்டாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே என்ன சொதப்பி இருந்தாலும் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு. பட் குயின், எம்ப்ரஸ், சுயம்பரத்தில் யார் வேணும்னு மாலையை தூக்கி நீங்கள் தான் போட போகிறீங்க. யார் கழுத்தில் போடுவீங்களோ அது உங்கள் இஷ்டம். பிரபஞ்சம் வந்து உங்களை பயங்கரமாக பாராட்டுறாங்க. பட் ஃபார் வாட் யூ ஆர் டூயிங், ஃபார் ஹூ யூ ஆர். ஸோ நீங்கள் யாரோ, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை வந்து உண்மையிலே பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணாங்க. இட்ஸ் அ வெரி குட் எனர்ஜி. ஏன்னா நீங்கள் நிறையா கோ த்ரூ பண்ணிட்டீங்க. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் யுவர் பவர். நீங்கள் இங்கேருந்து இறங்க போகிறதில்ல. மாஸ்குலின் இருந்தால் கீழே போயிட்டு மேலே நீங்கள் இருந்தால் தான் அவங்க வாழ்க்கையில் இந்த கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். இல்லை அப்படின்னா he is going to be in this knight of pentacles energy. So Jai Saram, God bless you.